மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தனிச்சயம் கிராமத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் அள்ளி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்கள் பணியில் இருந்த காவலாளியையும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளதாக சன் செய்தியாளர் சண்முகராஜா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ளது தனிச்சயம் கிராமம். மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள இந்த கிராமத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரான்ச் இருக்கு. இந்த வங்கி கிளையின் முன்பாகவே வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் இருக்கு. இந்த ஏடிஎம் மையத்துல வாடிப்பட்டியை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் காவலாளியா பணிபுரிந்து வருகிறாரு. இன்று அதிகாலை இங்கு வந்த சில நபர்கள் இவரை நெற்றி பகுதியில கூர்மையால தாக்கி அவரை கொலை செய்துவிட்டு வங்கிக்குள் புகுந்து ஏடிஎம் எந்திரத்துல உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. சம்பவம் தொடர்ந்து இன்று அதிகாலை வங்கிக்கு பணம் எடுக்க வந்த ஒரு 7 மணி அளவுல வங்கிக்கு பணம் எடுக்க வந்த ஒருத்தர் காவலாளி ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கிறத பார்த்து அந்த பகுதி மக்கள்கிட்ட தகவல் தரவே சம்பவம் வாடிப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாடிப்பட்டி போலீசார் சம்பவத்துக்கு போய் விசாரணை பண்ணாங்க. மேலும் மதுரை மாவட்ட எஸ்பி திரு பாலகிருஷ்ணன் நேரடியா விசாரணை பண்ணாங்க. மோப்பநாய், கைரேகை, தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சம்பவம் தொடர்பாக போலீசார் கூறும்போது இச்சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கூடிய விரைவில் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த சில வருடங்கள் முன்பு இதே வங்கி கிளையில இரவு 8 மணி அளவுல முகமுடி அணிந்து புகுந்த ஒரு மர்ம நபர் துப்பாக்கி முனையில கொள்ளை முயற்சியில ஈடுபட்டாரு. அப்ப வங்கி மேலாளர் அபாய சங்க அழுத்தினதுனால அவர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த வழக்கு ஒண்ணு நிலுவையில இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தினால தனிச்சயம் கிராமமே பெரும் பீதி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா மதுரை திண்டுக்கல் 4 வழிச்சாலையில அதிகப்படியான மக்கள் வாகனங்கள் போற இடத்துல இந்த மாதிரி ஆயிருக்கு. மேலும் கொலை குற்றவாளிகள் தாங்கள் தெரியாம இருக்கிறதுக்காக வங்கி அந்த மையத்துக்குள்ள நுழைஞ்சவனையே மின் விளக்குகளை உடைச்சிருக்காங்க. இந்த இருட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறாங்க. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.